ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்ஸ் தமிழ் vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஒரு 11:30 இருக்கும். வாக்கிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்கோங்க. வெயில் வந்து இப்போ பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஃபுல்லும் குளிராக தான் இருக்குது. ஸோ அந்த வெயில் பார்த்தோன்னா சரி கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மரங்கள்லாம் வந்து இலை உதிர டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஃபுல்லும் எல்லோ ஆகிட்டு இந்த இலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் என்ன ஆகும்னா ஃபுல்லும் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான காட்சியை பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மரத்தை நின்று பார்த்துட்டு நடக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் தான் இருக்குது, சிட்டியோட மெயின் ஸ்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இப்போ நான் போகக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு காடு மாதிரி தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காடுன்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் அவுட்டரான பகுதி மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இது வந்து சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு பிளேஸ் தான். வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்க மரங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு நடந்தோம் அப்படின்னா நடக்கிற தூரமே தெரியாது. ஒவ்வொரு மரம் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே பார்த்து அதை அழகாக ரசிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிப்பேன். ஸோ அப்படியே மெதுவாக நடந்துகிட்ருக்கேன். ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கார்ஸ் போயிட்டே இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் தான் இப்போ நான் வந்து போகணும். அங்கே வந்து அந்த கிராஸில் வந்து எதுக்காக ஒதுக்கியிருக்காங்கன்னா டாக் எல்லாம் வந்து ஈவினிங் கூட்டு வருவாங்க. ஸோ அதுக்கான அந்த ஒரு இடம், அதை சுற்றியும் வந்து வட்டம் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீளமாக போயிட்டே இருக்கும். சில நாட்கள் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உள்ளே ரவுண்ட் பண்ணுவோம், சர்க்கிள் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே கார் வந்துகிட்டே இருக்குங்களா, நின்று போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக போகலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டு இருந்துச்சு இந்த வடிகாலில். ஸோ அந்த சத்தம் தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இதுவும் ஒரு வகையான லாவெண்டர் பூ தாங்க. சீசன் டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ பூக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு பூ மட்டும் பாக்கி இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இப்படி நிறைய செடி அங்கங்கே போகிற வழியில் வச்சுருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா செடிகளும் சரி, இது எல்லாமே வந்து இயற்கையாக அதுவாக வந்தது கிடையாது, வாங்கி செட் பண்ணது தான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க. ஸோ அது பார்த்திங்கன்னாவே தெரியும், இந்த நீங்கள் பார்க்குற புல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வெரைட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள செட் பண்ணது தான். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில வகை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஒரு செடி வகை வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே வேடிக்கை போகலாம். ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக விளைஞ்சதுன்னு தான் நினைப்போம் இல்லைங்களா? இதுவுமே வந்து செட் பண்ணது தான். அப்பப்போ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, இல்லை ஏதோ சம்திங் மாற்றணும் அப்படின்னா ஃபுல்லுமே எடுத்துகிட்டு அந்த பகுதியில் வேறு ஒரு செடியை வந்து நட்டு வைப்பாங்க. ஸோ இந்த புல்லில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு பூ இருந்துச்சுங்க. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே நடந்துகிட்ருக்கும். இங்கே பாருங்கள், பின்னாடி பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு செடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பின்னாடி நிறைய மரங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப அடர்ந்த பகுதியாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா சேவல் கூவுற சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சத்தத்தோடு நடக்கும்பொழுது ரொம்ப அப்படியே நான் என்ன சொல்கிறது, நம்ம ஊர் ஞாபகங்கள் தான். அப்படியே ரொம்ப என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, இன்றைக்கி தான் அந்த சவுண்ட் கேட்டுச்சு, இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை, வந்திருக்கும் பட் இந்த கோழி கூவுற சத்தம்லாம் கேட்டதில்லை. இது கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே ரசிச்சுட்டே பார்த்துட்டே இருந்தேன் நின்று. அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க, நான் திரும்பி நின்று எங்கேருந்து வருது, ஒரு வெள்ளது வருது அப்படின்னு பார்த்துட்டே நான் போயிட்டுருந்தேன். ஸோ அப்படியே பயணம் தொடருது. கொஞ்சம் இந்த வெயில் அடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நடக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ குளிர் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லும் டார்க்காக இருக்கும். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், நடக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல பிரைட் சன்னாக இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த ஹாட்டாலாம் இல்லை, கொஞ்சம் கோல்டாக தான் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவும் இன்னும் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்துலலாம் இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10-15 நாளில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் ஃபுல்லும் கொட்ட ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லும் நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா வெறும் குச்சி மாதிரி தான், என்ன சொல்கிறதுங்க, ஒரு இலை கூட இருக்காது, அப்படி தான் இருக்கும். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப டார்க்காக இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ன சொல்கிறதுங்க, காஃபி ப்ரௌன் இருக்கும்ல, அந்த மாதிரியாக இருக்கும். அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதான்னு தெரியல. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மரம் பாருங்கள், நம்ம ஊர் இந்த பனைமரம் மாதிரி. நம்ம நிறைய மரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே இருக்கும், பட் எக்ஸாக்டாக அதே இருக்காது. அதுதான் இங்கே நான் நிறைய நோட்டீஸ் பண்ண விஷயம். காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிலுன்னு அடிச்சுட்டே இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வாக்காக இருந்துச்சு. யூஸ்வலாக அந்த டைம் நிறைய கூட்டம் இருக்கும். சாட்டர்டே மார்னிங்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு நிறைய பேர் வருவாங்க. பட் இன்றைக்கி என்னென்னு தெரில, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நடக்கிறதுக்கும் சரி, அந்த கிட்ஸ் பார்க்லேயும் சரி அந்தளவு கூட்டம் இல்லை. இது வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா புதினா செடி மாதிரியே இருக்கும் பக்கத்துலேருந்து பார்க்கும்பொழுது. இதில் வந்து ஒரு வகையான பூ இருக்குங்க, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போல்லாம் முடிஞ்சிருச்சு.
வாக்கிங் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கோங்க. சும்மா ஜென்ரலாக பால் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வாங்குற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஊர் காய்கறிகள் வந்து பெருசாக இருக்காது. சும்மா பேசிக்கான விஷயங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கன் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வாங்க வருவோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் வந்திருக்கோம். ஓவராலாக ஷாப் இந்த வியூ தாங்க, இப்படி தான் இருக்கும். இப்போ ஹாலோவின் சீசன் ஸ்டார்ட் ஆனால பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பம்ப்கின் தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி தான் இந்த கடைகளையும் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. பார்த்தா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெல் ஷேப்பில் இருக்குது, அப்புறம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ தான் எல்லா கடைகளையும் வச்சுருந்தாலும் நம்ம போனோன்னு நம்ம கண்ணில் வந்து பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பம்ப்கின் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. பெருசுனா எப்படின்னா என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப பழைய வீடியோ தான், ஹாலோவின் ஃபெஸ்டிவல்னு போட்டு நம்ம சேனலில் தேடி பாருங்கள். ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க. அதில் யார் ரொம்ப பெருசாக விளைவிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பரிசு தருவாங்க. ஸோ அந்த டைமில் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் பொட்டேட்டோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்ம பேபி பொட்டேட்டோஸ் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா அதை காட்டி ரொம்ப சின்னதுங்க. நேரில் பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சுன்னா அந்த பிக்சரில் தெரியுது இல்லைங்களா, ஒரு தேன் மிட்டாய் சைஸோட கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கும், அந்த சைஸில் தான் இருந்துச்சு. இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அந்த சைஸில் தான் இருந்துச்சு. ஒரு முழு நெல்லிக்காய் ஒரு நார்மல் சைஸாக இருந்தால் போட்டிருக்கும், அந்த சைஸில் தான் இருந்துச்சு. நான் பக்கத்தில் கட்டினாலும் கொஞ்சம் பெருசாக தெரியல, பட் இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பீட்ரூட்னா இந்த கலர்னு நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீட்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. கோல்டுனா பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் அந்த எல்லோ ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலரில் நல்லாயிருக்கும். நான் வந்து சமைச்சது கிடையாது, பட் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், அதுக்கப்புறம் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. பர்பிள் நம்ம ஊர்லேயே இப்போ கிடைக்குதுங்க, நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், இருந்துச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு எல்லோ மாதிரி இருக்குது, ஆனால் ஆரஞ்ச் காலிஃப்ளவர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி நிறைய ஒவ்வொரு விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்குது, என்னென்னு தெரியல. இது வந்து பர்பிள் கேபேஜ், அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக இருக்கிறது. ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், போகிறப்போ அப்படியே பார்த்துட்டு போகிறது வழக்கம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோல்டு பீட்ரூட் பார்ப்பீங்க. ஸோ பாருங்கள், வித்தியாசமாக இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல தான், நம்ம கண்ணே நம்மளால் நம்ப முடியலன்ற அளவுக்கு தான் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். தக்காளியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள், எக்ஸாக்டாக இப்படி தாங்க இருக்கும். நல்லா அந்த ஒரு மஞ்சள் நிறம், அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ரெட்டு ஆரஞ்ச் எல்லோ அந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி, அந்த பீன் வந்து விற்கும், நம்மளாம் வந்து பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அவங்க பிராண்ட்லேயே வச்சுருக்காங்க, டார்க் ரோஸ்ட், அதுக்கப்புறம் மீடியம் லைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, நம்ம அப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் ஷாப்பிங் அப்படியே முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், அண்ட் நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.